ஹலோ சார், நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பார்த்தசாரதி பேசுறேன் சார். பார்த்தசாரதி சொல்லுப்பா. இன்னும் 1 ஹவர்ல உங்க வீட்ல ரைடு நடக்க போகுது சார். ரைடு? நம்ம வீட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்க போகுதா? பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணுங்கடா. மொத்தமா பேக் பண்ணுங்கடா. சீக்கிரமா பேக் பண்ணி தொலைங்கடா. ஐயோ டென்ஷன் ஆயிட்டாரு. ஃப்ளூட் வாசிக்கணும்னு தெரியாதா உனக்கு? ஏய், இதெல்லாம் கார்ல ஏத்திக்கிட்டு எங்கேயும் நிக்காம சிட்டியை சுத்தி வாங்கடா. கிளம்புங்க கிளம்புங்க. நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வந்தா போதும். சொல்லப்பா பார்த்தசாரதி. இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். ரைடு கேன்சல் ஆயிடுச்சா? கேன்சல் ஆயிடுச்சா? சார் ராஜேஷ், ரைடு கேன்சல் ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். பார்த்தசாரதி சொல்லுப்பா. ரைடுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சார். என்னையா விளையாட்டா இருக்கா? மாத்தி மாத்தி பேசுற. என்னென்ன பண்ண சொல்றீங்க? இந்த முறை ரைடுக்கு கன்ஃபார்மா வராங்க சார். ஓ சார், ஏய், ரைடு கன்ஃபார்மா? போங்க போங்க, சுத்திக்கிட்டே இருங்க. சார் நான் பார்த்தசாரதி. என்னையா மறுபடியும் ரைடு கேன்சலா? காலையில இருந்து உயிர் எடுக்கிறீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமா? அப்படின்னா ரவீந்தர், ஓ மை காட், எப்படா என் ப்ராப்பர்ட்டி? சார் ஏய், எப்படா சேஃபா இருக்கா? எல்லாம் சேஃபா இருக்கு சார். சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. உங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எதுவும் ஆகலையே, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எதுவும் ஆகலையே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது போலீஸ் உதவி வேணுமா சொல்லுங்க, எடுத்துக்கங்க. போன வண்டிக்கு போன மாதிரியே வந்திருக்கு. எப்படிடா அடிச்ச? டுடே மார்னிங்ல இருந்து இந்த சிட்டி முழுக்க ஆளுங்க சுத்தோன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க மனுஷங்க தானே? அவங்களுக்கு பசி எடுக்காதா? தாகம் வராதா? இது வராதா? இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு சாத்தா. மரியாதையா பணத்தை என்கிட்ட கொடுத்துடு. ஏய், இங்க பாருங்க, ஒரு ஹோம் மினிஸ்டர் மேலயே கைய வைக்கறான். பிஏ போலீஸ் கூப்பிடு. போலீஸ் வாங்க. இந்தால போய் அமுக்குங்க. அவன் டாலிங்கடா, அவன் யார மச்சான்டா. அவனை நீங்க அடிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அடே, 2 பேர் அடிச்சா பரவாயில்லடா. ஆனா அத்தனை பேர் சேர்ந்து அவனை அடி அடிக்கிறத என்னால பார்க்கவே முடியாதுடா. டேய் இப்போ பாரு. ரவீந்திரா, உன்னை கொலை பண்ண 3 பேர்ல ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். மத்த 2 பேரையும் நான் விட மாட்டேன். போட்டு தள்ளு, அடிச்சு நொறுக்கு, பட்டைய கலப்பு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். ஆமா. நெக்ஸ்ட் ஐட்டம், ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கணும். ஊர் முழுக்க சந்தோஷத்துல திக்கு காணி போனோம். சந்தோஷத்தை போறதுக்கு நமக்கு யாரா இருக்கா? அனாதையாச்சடா நம்மள. டே காஜா, அப்படி பேசக்கூடாது. நம்ம அனாதை இல்ல. அப்புறம் நமக்கு அம்மா இருக்காங்க. அம்மாவா? எங்கடா? டே காஜா, நான் போய் அம்மா கூட்டு வந்துடுறேன். நீங்க வணக்கம் ஐயா. நீங்க இங்க பார்வதியம்மான்னு இருக்காங்க சார். அவங்க உங்களுக்கு? அவங்க என் அம்மா. உங்க அம்மாவா? ஆமா. அவங்க இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. வாங்க சார் வாங்க. அம்மா பார்வதி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். உங்க புள்ள வந்திருக்காருமா. ஆமா. நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா, என்ன நம்புமா? நான் முன்ன மாதிரி இல்லம்மா, இப்ப மாறிட்டேம்மா. நம்ம வீட்டுக்கு போலாம் வாமா. அம்மா, நான் மாறிட்டேன்னு சொன்ன நம்ப மாட்டேன்னா எப்படிமா? அம்மா எங்கடா? வரமாட்டேன்ட்டாங்கடா. ஏன் சார்? டேய் காஜா, அம்மா ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்கடா. ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா போய் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடம்பிடிப்பாங்கல்ல, சேம் டு சேம். அதே இவங்க எல்லாரையும் ஒரேடியா வெளியில அனுப்பிட்டா அம்மா தானா வீட்டுக்கு வருவாங்க. வெளியே அனுப்புறது தப்பு இல்லையடா. அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டா
சார் நீங்க சூப்பர் சார் சூப்பர். எக்ஸ்பிரஷனை மாத்து. உண்மைதான் சொல்றேன். பெத்த தாய் தகப்பன அனாத ஆசிரமத்துல தவிக்க விட்டுட்டு கட்டின பொண்டாட்டியோட பீச் ரிசார்ட் கிளப் பப்னு சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்களை அடி அடின்னு அடிச்சு துவைச்சி அலசி தொங்க போட்டு வருவாங்க. நம்மளெல்லாம் டச் பண்ண முடியாது. எதுக்கு சார் இந்த அராஜகம்? கவர்மெண்ட் உங்களுக்கு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? நாங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், என்ன சார் எலுமிச்சம்பழத்தை கையில கொடுக்குறீங்க? சரி, எதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க சார்? கண்ணுக்கு கண்ணா பாத்துக்க வேண்டிய தாய் தகப்பன அனாதாசிரமத்துல தவிக்க விடுறது தப்பில்லையாடா? ஓ அதுவா? நீங்க வேற சார். அதுல என்ன தப்பு இருக்கு? மாசம் 10,000 கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டா இன்னொரு 5,000 சேர்த்து கொடுத்தோம். தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்கோம். மாசம் ஒரு தடவை போன் பண்றோம். எங்க அம்மாவுக்கு நாங்க கஷ்டமே கொடுத்தது இல்ல தெரியுமா? இப்ப புரியாடா பிஏ? இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா தாய் தகப்பன கூடவே வச்சுக்கிறத விட அனாதாசிரமத்துல விட்டு வைக்கிறது தான் பெட்டரா. சார் உங்களை கிளியர் பண்ணிட்டோம். எங்களை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கையில எதுக்கு எலுமிச்சை பழத்தை கொடுத்தீங்க? நீங்க எல்லாரும் உங்க தாய் தகப்பன நல்லா பாத்துக்கிட்டதுக்காக ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான். அப்படி சொல்லுங்க சார், எங்களோட ஃப்ரெண்ட்லியா இருங்க. இப்ப நாம எல்லாரும் ஒரு ஆட்டம் ஆட போறோம், ஓகேவா? அந்த ஆட்டத்துக்கு பேரு மம்மி டாடி ஒன் லெமன். டைட்டில் அதிர்து சார். ஆட்டம் இன்னும் அதிரும். சார் 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 சீக்கிரம் ஆரம்பிங்க சார். டென்ஷன் தாங்க முடியல சார். இப்ப உங்க எல்லார் கையிலயும் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை உங்க தலைக்கு மேல எடுத்து வச்சுக்கங்க. இறுக்கி உங்க ரெண்டு கண்ணையும் நல்லா மூடிக்கங்க. மெதுவா அப்படியே உங்க கண்ணை திறங்க. உங்க ஒவ்வொருத்தர் தலைமையில இருக்கிற லெமனை நான் ஒவ்வொன்னா சுட போறேன். இந்த விளையாட்டுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நம்ம மினிஸ்டர் முதல் முறையா கன் எடுத்து சுட போறாரு. வாடா, நீங்க அப்படியே இருங்க. ஏய், 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 நில்லுங்க, 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 நில்லுங்க. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அப்படியே நில்லுங்க. ஏய், ஏய், இருங்க, 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 வந்து பாருங்க. எடுத்து பாருங்க. ஏய், ஏய், நல்ல பேர் வேணா. ஏய், போய், போய், போய். ஏய், இந்த ஆட்டம் என்னால ஆட முடியல மினிஸ்டர். என்ன எலிமினேட் பண்ணிருங்க மினிஸ்டர். இது என்ன மாறான விளையாடமா? எலிமினேஷன் குரூப்ல உன்னை வெளிய அனுப்புறதுக்கு இது பாய்காட். நீ இதுதான். டிஸ்கா டிஸ்கா டிஸ்கா. ஏண்டா உயிர் பயம் வந்த உடனே அம்மா அப்பான்னு கூப்பிடுறீங்களே தவிர பொண்டாட்டி புள்ளேன்னு கூப்பிடுறீங்களாடா? என்னடா சொல்ல வர? எங்க அம்மாவை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்ல வந்தேன் சார். புத்தனும் இயேசுவும் கூட தாய கஷ்டப்படுத்தாம இந்த பூமியில பிறக்கலடா வெங்காயம். இன்னையில இருந்து உங்க வீட்ல மாஸ்டர் பெட்ரூம் இருக்க கூடாது. மதர்ஸ் பெட்ரூம், ஃபாதர்ஸ் பெட்ரூம் தான் இருக்கணும். இதனால் நீ அறியப்படும் நீதி என்னடா? பெத்த மனசே சுத்தத்திலும் சுத்தமாடா. இந்த பிள்ளை மனசே பித்தத்திலும் பித்தமாடா. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாமா எல்லாரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. வாங்கம்மா நாமளும் நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. வர்றீங்களா இல்லையா? வரலன்னா உங்களை வாங்கம்மா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டோமா? அப்படி தப்பு பண்ணா நீ எந்த தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேமா. நீ வாமா, நீ வந்துதான் ஆகணுமா. அம்மா ப்ளீஸ் பாப்பா. டேய் 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 சீக்கிரம் அம்மா ரூம் ரெடி பண்ணுங்கடா. கண்ணை தொடச்சுங்க, கண்ணை தொடச்சுங்க. அம்மா நீங்க வேதனை பண்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த சந்தோஷப்படுறதுக்கு தானம்மா. நீ நல்லவனா மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இனி நான் செத்தாலும் நிம்மதியா சாவே. என்னமா நீங்க இன்னும் நான் செய்ய வேண்டியது, நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்பாவோட லட்சியம், அப்புறம் என் கல்யாணம், பேரங்க பேத்திங்க, அவங்க கல்யாணத்தை நீங்க தானே பண்ணி வைக்கணும். ஏண்டா கஜா சொல்லட்டா? இதெல்லாம் உன் ஆசையில அம்மாக்காக. ஓஜோ யாருப்பா அந்த பையன்? என் சின்ன வயசு ஃப்ரெண்டுமா. சின்ன வயசு நண்பனா? டேய் கஜா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரம் வா. டேய் அம்மா உள்ள கூட்டு போங்க. அம்மா நல்லா பாத்துக்கங்க. ஷெட்யூல் பண்ணி இன்னைக்கு நமக்கு எந்த வேலையும் இல்ல சார். எனக்கு தெரியும், நீ வா. அவன் தப்பிக்கவே முடியாது. தெரு தெருவா வீடு வீடா ஏறி அவனை பிடிச்சே தீருவேன். இங்கிருந்து போனா அது ஸ்வேதாவோட தான் போவேன். என்னடா யோசிக்கிற? அவன் விசில் தான் அடிச்சா ஹெலிகாப்டர் எப்படின்னா வந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஏன் லேட்டா வந்த? அந்த செக்யூரிட்டிஸ மேனேஜ் பண்ணிட்டு வரதுக்குள்ள டவுசர் அவுந்து போயிடுது. எதுக்கு லேட்டா? எதுக்கு லேட்? எவனோ சொன்னதை கேனத்தனமா நம்பி ஹெலிகாப்டர்ல போனவன தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு இருக்காம அவன் என்ன இங்கே இருக்க போறான்? திருப்பு வண்டி திருப்பு. இப்படிலாம் இல்ல ஹாப்பியா இருக்கும் நான் நினைக்கவே இல்ல.
அவன் என்னடா பிரேக்க விட்டு விட்டு போறான். கிளட்ச்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ? ரோடு நல்லா தானே இருக்கு, ஏன் ராஜா பிரேக் போடுற? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை இங்க பைக்ல கூட்டிட்டு வந்தது எதுக்கு? எதுக்கு? இதுக்குதான். அண்ணா கிளட்ச்ல ப்ராப்ளம் இல்லனா டச் ப்ராப்ளம். ஐநூறு எடு. எதுக்கு சார்? ரொம்ப பேசுனேன்னா 1000 கட்ட வேண்டி இருக்கும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசென்ஸ் எடுப்பா. லைசென்ஸ் எடு. லைசென்ஸ் இல்ல 10,000 ரூபாய் ஃபைன் கட்டு. லைசென்ஸ் தூக்கி போட்டுட்டு ஃபைனை கேக்குறீங்களா சார்? ரூல்ஸ் பேசுறியா? பாப்பா யாரு, எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் கேட்டனா? எடுமா எடுமா எடு, பணத்தை எடு. 10,000 ரூபாய் ரொம்ப அநியாயம் சார். மொத்தத்தையும் நானே எடுத்துட்டு போறேன்னு நினைச்சியா? ஹோம் மினிஸ்டருக்கு 50% கொடுக்கணும். ஹோம் மினிஸ்டர் கூடவா? அப்பாவியா இருக்கியா? அவரு கஞ்சி கூட லஞ்சம் வாங்காம குடிக்க மாட்டாரு. டைம் வேஸ்ட் பண்ணாம பணத்தை எடு. என்னையா 5000 தான் இருக்கு. 50% ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா நீ ஹோம் மினிஸ்டரா? ஹலோ எஸ்ஐ சார், ஹோம் மினிஸ்டர் பைக்ல ஃபிகரை வச்சுட்டு ஊர் சுத்துறாரு பாருங்க. ஏன் சார் பதறீங்க சார்? என் பேரை ரொம்ப நல்லாவே கட்டி காப்பாத்துறீங்களா? டியூட்டிய உங்கள்ட்ட வாங்கின 5000 அவன்கிட்ட வாங்கின 500 உங்கள்ட்டே கொடுத்துறேன் சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் முதல்ல அடிக்கணியா இவங்களுக்கு பயப்படுறதுக்கு? எங்களை என்ன சார் பண்ண சொல்றீங்க? நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆளுங்க சார். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில வேலைக்கு போறது, திரும்பி வர்றது, சாப்பிடுறது, படுக்கிறது, அராஜகத்துக்கு அடிபணிஞ்சு போறது, இப்படியே பழகி போச்சு சார். இந்த புண்ணிய பூமியில தெருவுக்கு தெரு கோயில் இருக்கிற மாதிரி சந்துக்கு சந்து அநியாயமும் நடக்குது சார். எனிஹவ் ஐ எம் யுவர் ஃபேன் சார். சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? நீ சொல்ற மேட்டரை வச்சு பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அநீதிய அழிச்சிடலாம். சார், அநியாயத்தை ஒழிக்கிறதுக்காக நீங்க புதுசா இத திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களாமே? ஆமா, அதுக்கு பேரு எம்எம்எஸ் அனுப்பு கிஃப்ட் அள்ளு. டிவி கேம் ஷோ பேர் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆனா இது டிவி கேம் ஷோ இல்ல, காமன் மேன் ஷோ. பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுவரைக்கும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீங்க பார்த்துட்டு சும்மா தான் இருந்திருப்பீங்க. இனிமேலும் பாருங்க, ஆனா கண்ணால இல்ல, கேமராவால. உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்தா அதை உங்க செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி 9841280410க்கு எம்எம்எஸ் அனுப்புங்க. 10 நிமிஷத்துக்குள்ள அதிகாரிகள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதோட 5000 ரூபாய் பரிசும் கொடுப்பாங்க. இப்ப பவர் அரசியல்வாதிகள் கையில இல்ல, மக்கள் கையில இருக்கு. எனக்கு லோன் ஆக்சுவலா 6 மாசம் ஆச்சு சார். அப்பத்துல இருந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார். அந்த 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதாவது கடை வச்சு பொழைச்சிப்பேன் சார். எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போட்டுருவேன். உங்களுக்கு எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? இது ரொம்ப அநியாயம் சார். அநியாயமா? சரி, நீ சொன்ன மாதிரி நியாயமாவே பேசுவோம். அது சரி, நீ ஊனமுற்றவங்கிறதுக்கு ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கியா? முதல்ல எம்ஆர்ஓ ஆபீஸ்க்கு போய் பர்த் சர்டிபிகேட், ஜிஹெச்சுக்கு போய் ஊனமுற்றோர் சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி போஸ்ட் ஆபீஸ்ல போய் போஸ்ட் பண்ணு. அந்த தபால் என்கிட்ட வந்து சேர்ந்த பின்ன நான் நல்லா யோசிச்சு. அப்படி சொல்லாதீங்க சார், கையெடுத்து கும்பிடுறேன் சார். என்ன ஏன் கும்பிடுற? கோயில் வாசல்ல போய் கும்பிடு, 4 பேர் காசாவது போடுவாங்க. போ போ. தம்பி, எங்க போற? தன்மானத்தோட பழகணும்னு நினைச்சேன் சார். அவன் என்ன பிச்சை எடுத்து பழக சொல்றான் சார். ரொம்ப அவமானமா இருக்கு சார். கவலைப்படாத தம்பி, இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன். வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் உன் கையாலேயே இந்த பட்டனை அழுத்து. என்னடா மறுபடியும் வந்திருக்க? யாரா நீ? வாங்கடா வாங்க.
ஃபீஸ் கட்டாதவனுக்கு இங்க இடம் இல்ல. போடா. பிஏ கல்விய பணத்துக்காக வியாபாரம் பண்ற பன்னாடைகளோட லிஸ்ட் எடுத்து வை சொல்றேன்.